அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குரல் பதிவு அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். 59வது குரல். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. மீண்டும் சொல்கிறேன். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. அதாவது, ஒரு கணவனுக்கு புகழ் இல்லாத மனைவி இருப்பாள் என்றால் அந்த கணவனுக்கு தலை குனிவுதான் ஏற்படும். இதன் சொற்பொருளை பார்ப்போம். புகழ் புரிந்த, புகழை விரும்பிய மனைவி இல்லார்க்கு, இல்லத்தில் இல்லாதவர்க்கு இல்லை இகழ்வார் முன், தம்மை இகழ்பவரின் முன்னிலையில் ஏறுபோல் பீடு நடை, எருது போல ஒய்யார மிடுக்கு நடை. இப்போ இதன் பொருளை பார்ப்போம். ஒரு கணவனுக்கு புகழை விரும்பும் மனைவி இல்லத்தில் இல்லாமல் போனால் தம்மை இகழ்ந்துரைக்கும் பகைவர் முன்னால் சிங்கம் போல் எழுந்து ஏறு போல் நடக்கும் பெருமித நடையில்லாமல் போகும் என பரிமேலழகர் உரைப்படி வள்ளுவரின் குரல் அமைந்துள்ளது என அறிய முடிகிறது. இப்போ ஒரு சில விளக்கங்களை பார்த்தோமானால், ஆணுக்கு பெண் சமம். கணவன் மனைவி நட்பில்தான் அன்பு பதிந்திருக்கிறது. பெண்ணுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை ஆண்களும் கடைப்பிடிக்க வேண்டியது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தான் கடைப்பிடிக்க வேண்டும். பெண் அடிமை இல்லை, போக பொருளும் இல்லை. உழைப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமன்பாடாகி விட்டது. வீட்டு வேலையில் கூட ஆண்களுக்கு பங்கு உண்டு. குழந்தை வளர்ப்பில் இருவருமே பொறுப்பு வகிக்கிறார்கள். இருவருமே இல்லத்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையே சிறந்தது. சமுதாயத்தில் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுதல் இல்லாமல் போவதும், பணிவிடை செய்யாமல் இருப்பதும், திருமணம் செய்ததால் ஆண் உழைத்து தர வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் செய்வதிலும், மரியாதை நிமித்தத்தில் கணவனை வைத்து பார்க்காததும், அனுமதியின்றி அன்பு செலுத்த உரிமை இல்லை என்பதும், குழந்தைகள் பராமரிப்பில் போட்டியிடுவதும், பெரியோர்களை மதித்து போற்றல் இல்லாமல் இல்லற கடமைகளை செய்ய மறுப்பதும் தான் ஆட்டி வைப்பில் கணவன் அடங்கணும் என்ற இருமாப்பு பெண் இருப்பார்கள் என்றால், கணவன் பெரிய வீரனாக இருந்தாலும் தன்னை கேலி செய்பவர்கள் மத்தியில் அவனுக்கு தலைக்குனிவே ஏற்படும் என்னும் பொருளில் குரல் அமைந்துள்ளது எனலாம். வாழ்க்கைக்கு துணை நலம் சரியாக இருந்தால் மட்டுமே சமுதாய மதிப்பு ஏற்படும். இதை நாமும் யோசிப்போம். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.